வினத்தையுடைய மைந்தனான கருடன் அவருடைய வைபவங்களை எல்லாம் அவர் பரமபதத்துல பெருமாளுக்கு திருவடி கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கிறதையும் சரி, விபவ தசையில அவர் செய்த அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தது, பார்க்கடல் கடையச்சே ஹெல்ப் பண்ணது, இதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அவதாரம் எடுத்து திருமாலுக்கு மாலை கைங்கரியம் செய்து தன்னுடைய மகள் பூமாதேவி அம்சமான ஆண்டாளை சொல்ற இந்த ஒரு காம்போசிஷன் ரொம்ப டிவைனா இருந்தது. இது கத்திய நடையில அமைஞ்சது. அது ரொம்ப விசேஷமானது. கருடனுக்கு சுவர்ண பக்ஷாய தீமகின்னு நம்ம தியானிக்கிறது அந்த தங்கமயமான ஒரு இறகுகளை கொண்டு வேத புருஷனாக இருக்கிற அந்த கருடனை வர்ண ரூபிணி அப்படிங்கிற ஒரு ராகத்துல, அதாவது சுவர்ண பக்ஷம் சுவர்ண பக்ஷி அப்படிங்கிற கருடனுக்கு வர்ண ரூபிணி அப்படிங்கிற ஒரு ராகத்துல இந்த கத்தியம் வந்து கரெக்டா அதுக்கு வராப்புல நல்லா அமைஞ்சிருக்கு. அதை ரசிக ரஞ்சனி அப்படின்னு சொல்லுவா. ஒரு டெக்ஸ்ட்ல வந்து வர்ண ரூபினிம்பா, இன்னொரு டெக்ஸ்ட்ல இந்த ரசிக ரஞ்சனி அப்படிம்பா. இதுல என்னன்னா இந்த ராகம் அது ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிடுது. அது அந்த பாட்டு வந்தோடனே இதுக்கு இது ஸ்வீட் ஆகும் போல இருந்தது. அதுவும் சுவர்ண பக்ஷியான அந்த கருடனுக்கு வர்ண ரூபிணி அமைஞ்சது ரொம்ப பாந்தமா இருந்தது. இதுல ஒவ்வொரு சேஷ்டிதத்தை சொல்லிட்டு வரும்பொழுதும் அது அதுக்கு தகுந்தாப்புல அந்த நடையும் வந்தது. இப்ப வந்து விண்ணுக்கு போயிட்டு கீழே வந்து மண்ணுக்கு சட்டுன்னு வந்த அந்த ஒரு ரொம்ப சீக்கிரமா நடந்தாப்புல இருக்கிறதுக்கு ரொம்ப வேகமான ஒரு நடையில அந்த ராகத்தை அமைக்க முடிஞ்சது அந்த டியூனை. பார்க்கடல் கடையணுங்கச்சே அதுக்கு வந்து கொஞ்சம் லைன் பெருசா இருந்தது. அதனால அந்த சேர்னிங் எஃபெக்ட் வராப்புல அந்த பார்க்கடல் கடைய அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ரோப் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாசுகி பாம்பை வச்சுட்டு சமுத்திர மதனம் பண்ணுறது கிளியராக வந்து அந்த பாட்டிலேயே லைன்ஸில் ஆப்டாக வந்துருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல டியூனும் அதே மாதிரியே அமைஞ்சு போச்சு. அப்புறம் இப்போ பட்டர் வந்து பல்லாண்டு பாடினார் இல்லையோ, அது வந்து நம்ம பாசுரம் நடையில் இருக்கும். அதனால அதுக்கான அந்த இது பாடும்பொழுது ரசிகரஞ்சனி அதுக்கும் நல்லா சூட் ஆனது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த டியூன் பண்ணும் பொழுதும் அந்த சொற்களும் அதுக்கு தகுந்தாப்புல அமைஞ்சது ரொம்ப விசேஷமா இருக்கு. இது வந்து ரொம்ப டிவைனா அமைஞ்ச ஒரு பாசுரம், ஒரு கத்தியம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப குவிக்காக அமைஞ்சிடுது. இங்கே சிங்கப்பூரில் அந்த 12 கருடனுக்கு திருமஞ்சனம் பண்ணோம். அன்றைக்கி ஈவினிங்கே இந்த பாட்டு வந்து அன்றைக்கே டியூன் பண்ணது. எல்லாமே ரொம்ப அற்புதமாக ரொம்ப கருட கதியில் அமைஞ்சதுன்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட இந்த பாடலை எல்லாரும் கேட்டு தினமும் சேவிக்கணும் அப்படின்னும் நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் எல்லாரையும்.